மறைந்தவர்களில் எனக்கு பிடித்தவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். வணங்குகிறோம் ஐயா உங்களை. வணக்கம் நேர்களே, மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மறைந்தவர்களில் எனக்கு பிடித்தவர்கள் இரண்டாவதாக நான் பேசப்போவது ஒரு மிகப்பெரிய மகான் ஒருவரை பற்றி. அவர் ஜேபி அப்துல் கலாம் அவர்கள். Dear friends, we have seen so many people in our life, but I'm talking about a very big personality and how he was respected by others. He was born in 1931, October 15th in Rameshwaram in Tamil Nadu, and he was in a very middle class family. நான் பேசுகிறது ஒரு மிகப்பெரிய மனிதரை பற்றி. அவர் ராமேஸ்வரத்தில் 1931 ஆண்டு பிறந்தார். 31 ஆண்டு 15ஆம் தேதி அக்டோபர் மாதம் பிறந்தார். இவர் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர். I like to tell a story about him. When he was very small, he was having 4 friends. One of his friends was a Hindu, but he was a Muslim. But when that boy's father called him for lunch, he went there. But unfortunately, the priest's wife refused to serve food for him. He said, he is a Muslim. How do I serve? I'm a Hindu. And that is not our culture. But the priest served him the food. And next day, he called him back for lunch. And at that time, his wife served the food. So, he had a very big confidence from that I could make the people, I could, without any race or creed or religion or anything like that. He was a person who loved the whole nation of India. He didn't think about the money, the poor, the status or the religion or the creed or race or the color, nothing. He was so wonderful person that he loved everybody, every one of them. அதனால தான் அப்துல் கலாம் இன்றைக்கு எல்லாராலையும் பாராட்டப்படுறதுக்கு காரணம், அவர் எல்லோரையும் ஒரே மாதிரியாக பார்த்தார். ஒரு சின்ன கதை, அவர் சிறு வயதில் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு சாமியாருடைய, இந்து சாமியாருடைய மகன். அவர் அந்த தாப்பனார் ஒரு நாள் அப்துல் கலாம் அவருடைய வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்கார். உடனே அவர் அங்கே போயிருக்கார். சாப்பாட்டுக்கு போகும்போது அந்த சாமியாருடைய மனைவி இவருக்கு சாப்பாடு போட மறுத்துட்டார். சொன்னாராம், நான் எப்படி போட முடியும், நான் இந்து, அவர் இஸ்லாம் பையன் நம்ம வீட்டுக்கு வர்றதே முறை இல்லை அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் அவர் சாப்பாடு பரிமாறி எல்லாம் செய்துட்டு அனுப்பி விட்டுட்டு திருப்பி நாளைக்கு நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்த நாள் வந்த உடனே அந்த மனைவி அவருக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க. அதில் அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. என்னன்னா, எல்லா மனிதர்களும் ஒரு நிலையில் இருக்க வேண்டும், ஒரு தரத்தில் கணிக்கப்பட வேண்டும், எல்லாரும் இந்நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு தனி கொள்கையை கொண்டு வந்தார். அவரிடம் இருந்த ஒரு சிறப்புகளில் இதுவும் ஒன்று. We all cannot forget his quotes, wonderful quotes. Whatever he has spoken, it will be very clear to the children. Accept your past without regret. Handle your present with confidence, he says, and face your future without fear. So always remember, you should accept your past without any regret, maybe anything. Handle your present with confidence and also face all the future without fear, he says. What a wonderful quote. நாங்கள் எப்பயுமே பழச மறக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ நடக்கிறது, தற்சமயம் நடக்கிற விஷயங்களை முறையாக நம்ம கையாளணும். அதே மாதிரி பின்னாடி வரப்போகிற பிரச்சனைகளை அழகா முகம் கொடுக்கணும். இது அப்துல் கலாம் சொன்ன விஷயம். பாருங்க, நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்து, நமக்கு ஒரு சின்ன விஷயம் வந்தோட மனத்தை அப்படியே உடஞ்சிருந்தோம். எங்களுக்கு இனிமேல் என்னப்பா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் அவர் சொன்ன வாக்கியங்கள்
ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய நிலையில இருந்து மாற்றத்துக்கு உதவுது. தானாக மாறிக்கிறாங்க. அவர் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தான் குழந்தைங்க நிச்சயமா அவர் சொன்ன விஷயங்களை மனதுக்கு எடுக்கணும். நீங்க உங்களுடைய பழைய காலத்தை, கடந்த காலத்தை மறந்துடுங்க. அது மோசமா இருந்தா மறந்துடுங்க, நல்லதா இருந்தா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்ப வருங்காலத்தை, இப்ப நிகழ்காலத்தை அழகா கையாளுங்க, முறையா எடுத்துக்கோங்க. ஃபியூச்சர்ல வர்ற எந்த பிரச்சனையும் பயமில்லாம ஃபேஸ் பண்ணுங்க. இது அவர் சொன்ன விஷயம். He always says another thing, that is, it is very easy to defeat someone, but very difficult to win someone. ஒருத்தரோட போராடுறது ரொம்ப லேசு, ஆனா அவரை விட நாங்க வெற்றி கொள்வது மிகவும் கடினம்னு சொல்றார். So, if you want to win, if you want to be success in your life, what you have to do? Dream. Dream is not that which you see while sleeping. அவர் சொல்ற கனவு நீங்க படுத்திருக்கும் போது காண்றது அல்ல. It is something that does not let you sleep. அது ஏதோ ஒன்று உன்னை தூங்க விடாம பண்ணுது. So dream is very important. When you are dreaming, that means you are thinking about something that you have to achieve. So don't forget this. That is why he said, dream high. When you dream high, at least you would succeed half. கனவு காணுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொன்னார். உங்கள் கனவு உயர்வாக இருக்கட்டும், நல்ல விஷயமாக இருக்கட்டும், பெரிதாக இருக்கட்டும். நீ காணுகின்ற கனவு அப்பொழுதுதான் அட்லீஸ்ட் அறவாசியாவது நீ சக்சீட் பண்ணுவேன்னு சொல்றார். அவருடைய ஒவ்வொரு கோட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ற விதம் ரொம்ப ஈஸியா புரியும்படியா சொல்லியிருப்பார். I love the way he told this. When I die, நான் இறந்து போன பிறகு, do not declare a holiday. நான் இறந்து போனால் அன்றைய தினம் ஒரு விடுமுறை நாளாக நீங்கள் அறிவிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு நாள் அதிகமாக வேலை செய்யுங்கள் என்று சொன்னார். இதை எந்த அரசியல்வாதி சொல்லியிருக்கா, எந்த தலைவர் சொல்லியிருக்காங்க யோசிச்சு பாருங்க. Who has told this? When I am dead, do not declare a holiday. Instead, work a day extra. Who will say this? Everybody like, oh, I have been declared as a holiday, I'll be proud. No. He said you have to work one day more extra. Wonderful quotes and wonderful way he has presented his thoughts. அவருடைய நினைவுகளை அவர் மிகவும் அழகாக அருமையாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். And finally, I like to tell this. He spoke and he told this also. Empty pocket teaches you a million things in life, he said. Empty pocket teaches you a million things in life. But full pockets spoils you in a million ways. Yes. When you are empty, you have been taught a lot of lessons. I don't have money, I don't have anything to spend. Then you will find out who is your friend, who is your relation, who is your parents, how is your life going on. And when you go and ask somebody and the words that they use, all these teaches you a lot of lessons. But when you have money and you try to spend without thinking, you are spoiling yourself. It spoils your future, and it spoils in million ways. So money is also a thing that you have to have in the mix. இந்த இடத்துல ஒன்று சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு பணமே இல்லைன்னா நீ நிறைய கோடிக்கணக்கு விஷயங்களை நீ படிச்சுக்கிற. ஆனா பணம் வந்ததுன்னா நீ கோடி விஷயங்களை நீ பிழையா படிச்சுக்கிற, உன்னை நீனே கெடுத்துக்கிற.
ஆனால் பணம் கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோன்றாங்க. அப்போ பணம் இல்லாத போகிற படிக்கிற சில விஷயங்கள், பணம் தன் கையில் கிடைச்சதுக்கு பிறகு அவன் நிறைய தீய செயல்களையும் ஈடுபடுறான், அவனையே அவன் கெடுத்துக்கிறான். அதனால் பணம் வந்து லிமிட்டாக இருக்கும்போது, அதை சரியான முறையில் பாவிக்கப்படும் போது தான் மனிதனாக வாழ பழகிக்கிறான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எம்டி பாக்கெட் டீச்சர்ஸ் யூ லாட் ஆஃப் திங்ஸ். அப்போ போயிட்டு பணமே இல்லாதப்போ ஒரு சொந்தக்கார்ட்ட போயிட்டு ஒரு 10 ரூபா கேட்டு பாருங்களேன், சில நேரம் எத்தனை வார்த்தைகள் அவங்கள்ட்ட இருந்து வரும் அப்படின்ட்டு. அதே வேளை உங்கள்கிட்ட பணம் இருக்கும்போது அதே மாதிரி சேஃப்டி பண்ணணும், அதை நீங்கள் அதை செலவழிக்கிற முறையில் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லாமல் சொல்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? அதனால் பணமும் மனிதரை கெடுக்கிற ஒரு விஷயம்தான். பணம் இல்லாத போது நாங்கள் நிறைய விஷயங்களை படிச்சுக்கிறோம், பணம் இருக்கும்போது நம்மளை நாங்களே கெடுத்துக்கிறோம். அதனால் இதை வச்சுக்கிட்டே உங்களுக்கு தெரியணும், பணம் இருக்கும்போது நாங்கள் எப்படி நடந்துக்கணும், பணம் இல்லாதப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது. நல்ல நல்ல விஷயங்களை வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். அவர் சொன்னார் என்னன்னா, இஃப் யூ ஃபெயில் நெவர் கிவ் அப். நீ தோல்வி அடைஞ்சிட்டின்னா ஒரு நாள் அதை விட்டு கொடுக்காது. ஏன், என்ன காரணம்னா, ஃபெயில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டு லேர்னிங். ஃபெயில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங்னு சொல்கிறார். அப்போ அதனால் நீ தோல்வி அடைஞ்சிட்டேன்னா கவலைப்படாத, ட்ரை பண்ண, கோ ஃபர்தர், லேர்ன் மோர், யூ லேர்னிங் மோர். அடுத்த தரம் வெற்றி வரும். இன்னொரு விஷயமும் அவர் சொல்லுவார் என்னென்னா, ஃபெயில் பண்ணோன்னா நாம் கிவ் அப் பண்ணிட்டோம்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் வரும் என்ன இல்லையா? அதே மாதிரி வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அதோடு நிப்பாட்டிக்கக்கூடாது. அதான் சொல்கிறார், வெற்றி அடைஞ்சால் கூட நீ அதோடு நிப்பாட்டிக்கூடாது. அப்படி நிப்பாட்டினா எல்லாருக்கும் நாம் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். என்ன, ஓ அவரை லாக் பை சான்ஸ் வெற்றி பெற்றுட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ தொடர்ந்து வெற்றி பெறணும். தொடர்ந்து வெற்றி பெறணும்னா நீ தொடர்ந்து வேலை செய்யணும். அதனால் எதையுமே விட்டு கொடுக்காம அப்படியே வேலை செஞ்சுட்டு போகணும். உறுதி மனதில் உறுதியை வச்சுட்டு நீங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்கிறார். And another thing he says, we should not give up and we should not allow the problem to defeat us. Sometimes when some problems come, we just leave it off. No, you should not give up. Try until you succeed. Then the problem to defeat us, you don't allow the problem to defeat you. You should come out of the problem. This is what he says. நாம் எப்பயுமே ஒரு பிரச்சனை நடந்தோம்னா அதை விட்டுறக்கூடாது. அதை விட்டுட்டோம்னா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும். அதை டிஃபீட் பண்ணி நம்ம அதையும் மீறி அதையும் சக்சீட் பண்ணி அது தொடர்ந்து நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் பிரச்சனை நம்மளை டிஃபீட் பண்ணாமல் பார்த்துக்கணும். பிரச்சனையை நாங்கள் எப்படியாவது கடந்துடும். இதுவும் கடந்து போகும். ஞாபகத்தில் இருக்கா கீதையில் சொன்னது. அதனால் எப்பயுமே பிரச்சனையை கண்டு பயப்படக்கூடாது. பிரச்சனை நம்மளை டிஃபீட் பண்ணுறதுக்கு விட்டுறக்கூடாது. பிரச்சனையை விட்டு நாங்கள் கடந்து போகணும். நல்ல சில விஷயங்களை சொன்ன அப்துல் கலாம் அவர்களை ஞாபகப்படுத்துவது வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். He told us, if you want to shine like a sun, first burn like a sun. இதுக்காக தான் அவர் சொன்னார், இந்த சூரியனை போல் வெளிச்சம் தரக்கூடியதாக நீ மின்னணும்னு நீ நினைச்சினா அதே மாதிரி நீனும் சுடணும். அப்போ தான் நீ முன்னுக்கு வர முடியும், சக்சீட் பண்ண முடியும். இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன், ஃபர்ஸ்ட் பேர்ன் லைக் அ சன்னு சொன்னார். அப்போ ஹார்ட் ஒர்க்கை எந்த அளவுக்கு அவர் நம்பியிருந்தார்னு பாருங்கள். ஒருவருடைய திறமையான தொழில் அவர் எந்த அளவுக்கு நம்பியிருந்தார்னு பாருங்கள். தொழில் மேலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய பற்று இருந்ததுனால தான் இந்தியாவின் மிகவும் சிறந்த ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவரை நினச்சி நாங்கள் சந்தோஷப்படணும். அவர் 2002 2007 வரைக்கும் இந்தியாவின் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்கிறார். அந்த காலகட்டம் மிகவும் ஒரு பரிசுத்தமானன்னு சொல்கிறதா அல்லது விழிப்புணர்வுள்ள ஒரு மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விதத்திலையும் எல்லா நன்மைகளும் கொடுக்கப்பட்ட காலம் அது. மிகவும் சிறந்த காலகட்டம்.
அவர் எங்கள் நாட்டில் பிறந்தது, இந்தியாவில் பிறந்தது வந்து அதுவும் தமிழ்நாட்டில் பிறந்தது வந்து நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அவரை என்றுமே யாருமே மறக்க முடியாது, யாராலையும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தலைவர். He has got so many wonderful awards and all the best awards of the country he had received. ஸோ அவருக்கு கிடைச்ச நிறைய விருதுகள், நாட்டின் மிக உயர்ந்த விருதுகள் எல்லாம் வாங்கினவர். ஒரு நல்ல மனிதரை பற்றி பேசியிருக்கிறேன். இவரை நீங்கள் எல்லோரும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you very much for listening. I hope you will all share and subscribe. Thank you very much. See you in my next article. Bye bye.